உங்களோட ஏஐ அசிஸ்டன்ட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு இமெயிலை வந்து ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அப்டேட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு கண்டென்ட் வந்து எடிட் பண்ணுறது, பேக்ரவுண்டில் ஒரு டாஸ்க் முடிச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு ஜார்விஸோ இல்லைனா ஒரு எந்திரன் ரோபோட்டோ இருந்தால் எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு இன்னும் வரல. பட் அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஐஓ ஈவென்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள், ஏஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஏஐயில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம வேர்ல்டே வந்து ஏஐ நோக்கி ஒரு மாயாஜலமாக போயிட்டு இருக்கிறனால அதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்டிக் ஏஐ மாதிரி மாறிட்டு இருக்கு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு 2 விஷயமா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினியோட ஸ்பார்க் அண்ட் ஜெமினியோட ஆம்னி. இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இத வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பார்க் வந்து இன்னும் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆம்னி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3.5 ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க கூகுளோட ஜெமினி ஆர் கூகுளோட ஃப்ளோ இந்த 2த்துலையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அப்டேட் இருக்குது, இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்கள் கௌதம் அண்ட் வெல்கம் டு டெஸ்லீஃப். மறக்காமல் நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர்லாம் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டெக் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே அப்படி கரெக்டாக வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நானோ பனானாவை பற்றி சொல்லிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு இமேஜாக வந்து கொடுத்துரும். அண்ட் வியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஆம்னி வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோட ஜெமினியில் இருக்குது. இதில் போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு ரியலிஸ்டிக் வந்து ஒரு வீடியோவாக மாற்றி கொடுக்குது. வெறும் டெக்ஸ்ட்டை வந்து வீடியோவாக தானே மாற்றுது. அதுதான் வியோலேயே இருந்துச்சு. அப்போ இதுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் கிடையாது. இது வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் கிவிங் மல்டிபிள் அவுட்புட்ஸ். இது வந்து ஒரு யூனிஃபைடு மல்டி மாடலாக வந்து மாறி இருக்கு. அதாவது நீங்கள் டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ இப்படி எது வேணால் நீங்கள் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அது இப்போதைக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. அண்ட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபார்மேட்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயினோட இமேஜ் இருக்குது. அதை தூக்கி நான் அப்படியே உள்ளார தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு ஒரு ஆட் ஃபார்மேட்டில் ரன் பண்ணி கொடு, ஒரு சினிமேட்டிக் வீடியோ ஆனால் அது அப்படியே வந்து ஒரு ஆட் மாதிரி அந்த கீ செயின் வந்து காட்டுது. அண்ட் பேக்கில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத காட்டுது. ஸோ உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் வீடியோவாக அது மாற்றுது. அண்ட் இது வெறும் ஒரு வீடியோவை சேஞ்ச் பண்ணுற ஃபீச்சர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸு, கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இப்போ ஒரு மார்பிள் பால் வந்து நம்ம ரோல் பண்ணி விட்றோன்னா அது எப்படி உருண்டு போகும், அது வந்து எங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஜம்ப் இருக்கும், அது எல்லாமே வந்து அந்த கிராவிட்டி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அவுட்புட் வரும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 செகண்டுக்கு தான் வருது. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களோட இதுக்கு பதிலாக வேறு ஒன்று ஸ்வாப் பண்ணிக்கணும், ஒரு டாக் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா இது எல்லாமே அது வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எடிட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக கரெக்டாக அப்படி கொடுக்கணும்னு கூட கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 லைன் 3 லைனில் கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு இன்புட் வந்து கிடைக்குது. அண்ட் அது வந்து நம்மளோட லாங்குவேஜில் நம்ம பேசிக்கலாம். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் லைட் வந்து ஏற்றி கொடு, பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு, இந்த மாதிரி உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குது. ஜெமினி ஆமில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு மினி ஸ்டூடியோ மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் நம்ம எடிட் பண்ணுறது பதிலாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாகவே உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குது. ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் அதே நேரத்தில் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம், நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா நானே உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்த் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே வந்து அவங்க ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் வாட்டர் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிக்சர் வந்து நம்ம ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த சிந்த் ஐடியிலே வந்துடும். நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுவே சொல்லிடும் இது ஏஐயா இல்லையா அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். ஒருவேளை நம்மளோட ஃபேஸ் வச்சு இதுக்கப்புறம் ப்ரோ வெர்ஷன்லாம் இன்னும் லாங் ஃபார்மேட்டில் வந்துருச்சுன்னா நம்ம தேவையில்லையா, நம்ம ஃபேஸ் மட்டும் போதுமா இப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இது அதுக்கு ஒரு வழி வகுதோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தோணும். பட் ஃபியூச்சர் நோக்கி நம்ம போகும்போது நிறைய சேஞ்சஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏஐ சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆம்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைட்டிங், அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இதோட கால் பதிக்க போகுது. ஸோ கொஞ்சம் உஷாராக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஜெமினியோட ஸ்பார்க். இந்த ஜெமினியோட ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பெர்சனலா ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். அதுக்கான ஒரு பதில் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் இருக்குன்னா, இந்த இமெயில்ல என்ன இருக்கு? இல்ல இந்த இன்பாக்ஸ்ல இந்த ஒரு மெயில் எனக்கு வந்திருக்குல்ல, இந்த மெயில்ல என்ன இருக்கு? அப்படிங்கிறத வந்து எனக்கு சுருக்கமா சொல்லு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த ஸ்பார்க் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் தானே. ஸோ அதுகிட்ட நீங்க சொல்லும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மெயில்ஸ் வரும். நெறைய டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வந்து ரிமைண்டர்ஸ் இருக்கும். அதில நெறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு ஃபைனலைஸ் பண்ணணும். எனக்கு எவ்ரி மண்டே இது எல்லாத்தையுமே செப்பரேட்டா எது இம்பார்ட்டன்ட், எது வந்து ஸ்பாம் இது எல்லாமே செப்பரேட் பண்ணி எனக்கு குடுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பேக்கிரவுண்ட்ல இந்த டாஸ்க் வந்து ரன் பண்ணி, உங்களுக்கு அது வந்து ஒரு ஓகே இந்த டாஸ்க்லாம் நான் முடிச்சுட்டேன். இது இது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு குடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு ஒரு பாதி பிரச்சனை தீர்ந்த மாரி இருக்காது. நீங்க கேலண்டர்ல போய் ஒவ்வொன்னா நோட் பண்றது பதிலா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓகே இந்த மெயில்ல உங்களுக்கு இந்த மீட்டிங் இருக்கு. இது வந்து இந்த கேலண்டர நான் நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கா குடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க் வந்து பண்ணப்போது. அண்ட் இந்த ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கூகுளோட அந்த கனெக்டட் ஆப்ஸ் இருக்கும் தெரியுமா? கூகுள் மெயிலா இருக்கட்டும், கேலண்டரா இருக்கட்டும், இந்த மாரி விஷயம் கூட தான் வந்து இது லிங்க் ஆகியிருக்க போகுது. அண்ட் போக போக எம்சிபி வழியா இவங்க வந்து மத்த ஆப்ஸுக்குமே வந்து இந்த லிங்க்ஸ் வந்து குடுக்க போறாங்க. ஸோ உங்களோட ஏஐ ஏஜென்ட் வந்து வெறும் கூகுளோட ஆப்ஸ்க்கு மட்டும் இல்லாம வெளியில இருக்கிறதும் இருக்கும். ஸோ உங்களால ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நெறைய ரிமைண்டர்ஸ், கால்ஸ் வருது. நெறைய இம்பார்ட்டன்டான மெசேஜ் வருதுன்னா, அது எல்லாமே வந்து இத ஆர்கனைஸ் பண்ணிக்கும். பட் இதுவே எல்லா முடிவும் எடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இல்ல. அட் லாஸ்ட் உங்ககிட்ட வந்து கேட்கும். இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? இது நம்ம வந்து சென்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் எல்லாமே இதுல நடக்கும். ஸோ இந்த கூகுளோட ஜெமினி ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 24/7 உங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டா ஒர்க் பண்ண போது. ஸோ நீங்க வந்து பேக்கிரவுண்ட்ல இந்த மாரி டாஸ்க்லாம் ரன் பண்ணு அப்படின்னு சொன்னா ரன் பண்ணி குடுக்க போது. அண்ட் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு லேப்டாப் ஆன்ல இருக்கணும், இல்ல உங்க ஃபோன் ஆன்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து கிளவுட்ல வந்து ஒர்க் ஆக போறனால, நீங்க இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட அது பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்ட்டா பண்ணி, உங்களுக்கு வந்து இந்த தான் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிற போது, நீங்க அது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி செக் பண்ணிட்டு, அதுக்கான விஷயங்கள நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டெவலப்பரா இருக்கணும், இல்லன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கணும், இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு இல்ல. நீங்க யாரா இருந்தாலும், இப்ப ஏஐ சம்மந்தமா எது வந்தாலுமே அது தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது சம்மந்தமா நீங்க லேர்ன் பண்ணணும். அந்த ஒரு காலகட்டத்துக்கு நீங்க எல்லாருமே தள்ளப்பட்டீங்க. உங்களுக்கு வேற வழி இல்ல. ஏஐ வந்து ஒரு மாரி போய் பபுள் ஆயி வெடிச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. நம்ம ஏஐ வந்து ஒரு ஹியூமன்ஸ் கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா, நம்மளுடைய பாதி இந்த ஒர்க்கு வந்து ரெட்யூஸ் ஆகுது. முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்ப கம்ப்யூட்டர் வரும்போது என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்? ஐயோ! கம்ப்யூட்டர் வந்துச்சு, பாதி பேர் வேலை போயிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் கம்ப்யூட்டர் வந்து நமக்கு இன்னுமே வந்து ஒர்க்க ரொம்ப ஃப்ரீயா மாத்துச்சு. கம்ப்யூட்டர் வரும்போது அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ணி, அதுல அவ்வளோ ஒர்க் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சேம் அப்ளைஸ் டூ ஏஐ. ஏஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத நீங்க லேர்ன் பண்ண உங்களோட டாஸ்க்க ரொம்ப சிம்பிள் பண்ணி, ஒர்க்க வந்து இன்னும் எஃபிஷியன்ஸா மாத்தலாம். ஸோ அந்த வகையில ஃபியூச்சர் வந்து இப்ப அத நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினியோட இந்த ஸ்பார்க் அண்ட் ஆம்னி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்க யாராச்சும் இந்த கூகுள் ஈவென்ட் ஐஓ 2026 வந்து பார்த்துருந்தீங்கன்னா, அதில உங்களுக்கு வேற என்ன பிடிச்சிருந்துச்சு? வேற என்ன பேசணும்? அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி இன்னும் நிறைய டெக்னிக்கலான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம டெஸ்ட்லீஃப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம்.